سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாமும் ஆட்சி அதிகாரம்ங்கிற தலைப்பில் நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் மட்டும் சின்ன ஒரு தலைப்பு, இந்த வாரம் மட்டும் தலைப்பு மாற்றப்படுகிறது. இந்த வாரத்துக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், சோதிக்கப்படாமல் சொர்க்கமில்லை என்பது இந்த வாரத்துக்குரிய சின்ன ஒரு மாற்றமான தலைப்பு. ஏன்னா தலைப்பை திடீர்னு மாற்றிட்டேன், இந்த வாரம் மட்டும் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பள்ளிவாசலுக்கு எதிர் வீடாக இருக்கக்கூடிய கோட்டை பட்டணத்தை சார்ந்த நைனா முகமது பாய், உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நைனா முகமது பாயுடைய 2வது மகன் பேர் நவாசு கான். அவருக்கு வயசு 39 வயசு தான். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சின்ன வயசு. உங்களுக்கு அந்த பையன் பள்ளிக்கு வருவாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைனா பாயை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெறும் 39 வயசில் அவர் வஃபாத் ஆயிட்டாரு. அவருடைய மனைவிக்கு 30 வயசு. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை 5 வயசு. சரியா? இதை மாதிரி அவர் வஃபாத் ஆயிட்டனால அப்போ அந்த அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு 7-8 மணிக்கு அவங்க சொந்த ஒரு கோட்டைப்பட்டினம் பற்றியலா ஜனாசாவை கோட்டைப்பட்டினத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மகரிபு தொழுகைக்கு பிறகு கோட்டைப்பட்டினத்தில் அடக்கம் பண்ண போகிறாங்கங்கிறனால இந்த பயானை அவங்களும் கேட்பாங்க. அவங்க டெய்லி வாரம் வர்றவங்க இந்த தக்குவாவுடைய குரூப் இருக்கு பார்த்தியலா, அதில் அந்த சகோதரிகள், அந்த பெண்கள், ஆண்களை விட பெண்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப கவனமாக ஏன்னா ஒவ்வொரு ஜும்மாவுக்கு வருவாங்க, தஃப்சீருக்கு வருவாங்க, குறிப்பெடுப்பாங்க, மார்க்க சந்தேகத்தை கேட்பாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்திருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தோடு இறையச்சத்தோடு வாழ்ந்து மூத்தா போகணும் என்று விரும்பக்கூடிய சகோதர சகோதரிகள். அப்படிங்கிறனால அவங்களுக்கு இந்த செய்தி ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பது மட்டும் இல்லாமல் நமக்கும் சில ஆறுதல்கள், சில அறிவுரைகள் என்ற காரணத்தால் தலைப்பு சோதிக்கப்படாமல் சொர்க்கமில்லை என்பது தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 155வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். வலனபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸமராத் வபஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்
வலனபுலு வண்ணக்கும், நிச்சயமாக நாம் உங்களை சோதித்தே தீருவோம். சோதிக்கப்படாமல் யாரும் இருக்க முடியாது. சில பேரை எப்படி சோதிப்போம் என்று சொன்னால், பயத்தின் மூலமாக சில பேரை சோதிப்போம். சில பேரை பொறுத்தவரை வறுமையின் மூலமாக சோதிப்போம், நஷ்டங்கள் மூலமாக சோதிப்போம், நோய்கள் மூலமாக சோதிப்போம். சில பேரை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பினர்களாக இருப்பார்கள், அவங்கள நான் என்ன செஞ்சிருவேன், வஃபாத் ஆக்கிடுவேன், அவங்கள மௌத்தாக்கிடுவேன். அந்த மௌத்தின் மூலமாக நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சோதிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாரையும் கண்டிப்பா அல்லாஹ் சோதிப்பான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, யாராலும் சோதிக்கப்படாமல் இருக்கவே மாட்டாங்க. சில பேருக்கு அவருடைய கணவரே சோதனையாக இருப்பார். சில பேருக்கு பார்த்தீங்களாக்க மனைவியை யாரா இருப்பாங்க, சோதனையா இருப்பாங்க. சில பேருக்கு பிள்ளைகளே சோதனையாக இருப்பார்கள். சில பேருக்கு பெற்றோர்களே சோதனையாக இருப்பார்கள். சில பேருக்கு பொருளாதாரமே சோதனையாக இருக்கு. அப்ப எல்லாமே ஒரு வகையான சோதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சில பேருக்கு நான் மௌத்தாக்கி சோதிக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா, இதை எல்லாரையும் சோதிப்பான். உதாரணமாக நல்லவங்களை ரொம்ப அதிகமா சோதிப்பான். யதார்த்தம் என்ன என்று சொன்னால், பிள்ளைகள் வஃபாத்தாகி, அதாவது தந்தை பெற்றோர்கள் வஃபாத்தாகி, அந்த பெற்றோர்களை பிள்ளைங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அது யதார்த்தம். அப்படித்தானே? அம்மா மௌத்தா போயிட்டாங்க, பாப்பா மௌத்தா போயிட்டாங்க, பிள்ளைங்க ஜனாசா தொழு வைக்கிறாங்க, கஃனிடுறாங்க, அடக்கம் பண்றாங்க. இது யதார்த்தமான ஒன்று. ஆனால் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகளுடைய மௌத்து இருக்கு பத்தியலா, அது பயங்கரமான சோதனை. ஏன்னா நைனாபாய்க்கு அவராக இருந்தாலும் சரி, அவருடைய மனைவி 30 வயசு பிள்ளை. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு 6 வயசு 5 வயசு பொண்ணு, எவ்வளவு பெரிய சோதனை யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி சோதனை அல்லாஹ் நல்லவங்களை அதிகமா சோதிப்பான். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சோதிக்கப்பட்டாங்களா இல்லையா? அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 பிள்ளைங்களை கொடுத்தான். 7 பிள்ளைங்களை கொடுத்த ரப்புல் ஆலமீன் 6 பிள்ளைகள் நபிகள் நாயகம் ஹயாத்தாக இருக்கும் போதே பிள்ளைகள் வஃபாத்தாகி விட்டார்கள். ஒரு புள்ள 2 பிள்ளை இல்ல, எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைகள் 6 பிள்ளைங்க மௌத்தா போயிட்டாங்க என்பது வரலாறு. உதாரணமாக நபிகள் நாயகத்துடைய ஆண் பிள்ளைகள் 3 பேர். யார் யாரு? காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேர் 3 ஆம்பளை பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான். இந்த 3 ஆம்பளை பிள்ளைகளை சில பேர் 6 மாசம், ஒருத்தர் 1 வருஷம், இப்ராஹிம் 1.5 வருஷம். அவ்வளவுதான். 6 வயசுல 6 மாசத்துல ஒரு புள்ள மௌத்து, 1 வயசுல இன்னொரு புள்ள மௌத்து, அப்புறம் 1.5 வயசுல என்ன இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய கடைசி புள்ள மௌத்து என்றெல்லாம் வரலாறுகள் ஹதீசுகள் பதிவு செய்கின்றன. அதே மாதிரி நபிகள் நாயகத்துடைய 4 பொம்பளை பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பொம்பளை பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் போதே முந்திய 3 பேர் மரணித்து விட்டார்கள். அவங்க எல்லாம் நிக்காஹ் பண்ணாங்க. பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க தான் குழந்தைகளை மௌத்தா போயிட்டாங்க. பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் பண்ணி கொடுத்தாங்க. புள்ள குட்டிகள் எல்லாம் பெத்தாங்க. திருமணம் செய்யப்பட்டு பிள்ளை குட்டிகளை எல்லாம் பெத்துவிட்ட பிறகு தந்தை உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாங்க? மௌத்தா போயிட்டாங்க. உதாரணமாக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும் போது. 2வது மகள் ருக்கையா மௌத்தா போனாங்க தந்தை ஹயாத்தாக இருக்கும் போது. உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போனாங்க தந்தை ஹயாத்தாக இருக்கும் போது. அப்ப கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்து வரை இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அவங்க 6 மாசத்துல மௌத்தா போயிட்டாங்க. அப்போது அவருடைய வயது எத்தனை என்று சொன்னால் 30 வயது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்களா இல்லையா? மரணித்தார்களா? நபிகள் நாயகம் மௌத்தா போய் 6 மாசத்துல மௌத்தா போனாங்களே, எத்தனை வயசு? 30 வயசுல மௌத்தா போயிட்டாங்க என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய 7 பிள்ளைகள் 6 பிள்ளைங்க தந்தை ஹயாத்தாக இருக்கும் போதே மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு சோதனை இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்க மனைவி இவங்க இன்னைக்கு நவாஸ் அவர் பேர் மௌத்தா போனார்ல, அந்த 38 39 சகோதரரே, அவர் 39 வயசு, மனைவிக்கு 30 வயசு. 30 வயசுங்கிறதே ஒரு கஷ்டமான ஒன்று. நீங்க எப்படி யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி இல்லையா, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போது ஆயிஷா நாயகியுடைய வயது எத்தனை என்று சொன்னால் வெறும் 18 வயசு. கணவர் வஃபாத் ஆகிவிட்டார், கணவர் வஃபாத் ஆகிவிட்டார். மனைவியின் வயது என்ன என்று சொன்னால் எத்தனை வயசு? 18 வயசா இருந்தாங்க என்பது ஹதீசுகள் வரலாறுகள் பேசுகின்றன. அப்ப கண்டிப்பாக நாம் எல்லோரும் சோதிக்கப்படுவோம், அதிலும் குறிப்பாக நல்லவர்களை அல்லாஹ் சோதித்தே தீருவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி சோதனைகள் வருகிற பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்களே. வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரஜா என்று சொன்னால் திரும்பி வந்தான். நம்ம அல்லாஹ்ட்டேந்து தான் இந்த துனியாவுக்கு வந்திருக்கிறோம், திருப்பி என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ்ட்ட போயிடுவோம். இன்றைக்கு இவர் அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார், நாளைக்கு என்ன அல்லாஹ் நமக்கு எப்ப டைம் வருமோ அப்ப அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் கூப்பிடும் போது போய் சேர்ந்துருவேன் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு என்னவா இருக்கனே? பொறுமையா இருக்கனே. அந்த வசனத்திலேயே சூரத்துல் பக்ராவுடைய 155வது வசனத்திலேயே அல்லாஹ் பேசுகிறான். அந்த ஆயத்துடைய கடைசி வசனம் முடிகிறது, வ பஷீரி ஸாபிரீன். நபியே, இது போன்ற மரணங்கள் வருகிற போது அந்த குடும்ப உறுப்பினர்கள் பொறுமையா இருக்கிறாங்களே, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும் என்பது இந்த வசனம் பேசுகிறது. எப்படிப்பட்ட பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபஸபுருன் ஜமீல், திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தில் 18வது வசனம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவங்களுடைய சகோதரர்கள் கூட்டிட்டு போனாங்களே இல்லையா, என்ன பண்ணாங்க? எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்கல்ல. கிணற்றில் தள்ளி விட்டு எல்லாரும் வாப்பா யாக்கூபை விட்டு திரும்பி வர்றாங்க. வந்து சொல்லுவாங்க, யூசுஃப ஓனாய் தின்று விட்டது என்று சொன்னார்களா இல்லையா? அப்ப மகன் சின்ன பையன் மகனை கிணற்றி தள்ளிவிட்டு, அந்த சகோதரர்களை கிணற்றிலே தள்ளிவிட்டு வாப்பாட்ட ஓனாய் தின்றுச்சு அப்படின்னு சொல்லும் போது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் யூசுஃபை உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். ஏன் நேசிக்கிறாங்க? அவர் கனவு கண்டார, இன்னி ஆரா நான் பார்த்தேன் 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் 12 பத்தி நபீர் வருவான்னு தெரியும், அவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க. அப்ப மோவன் இல்ல, அவர் மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு தெரியல, ஆனால் கடுமையான துக்கம், கடுமையான கவலை. அப்போது யாக்கூப் நபி சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால் ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையாக இருப்பதுதான் இந்த இடத்தில் மேலாக இருக்கிறது. ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபூன். அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ்வே போதுமானவன் என்று சொல்லிவிட்டு சபுருன் ஜமீல் என்று சொன்னார்களா இல்லையா? அப்ப மகனை இழந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சபுருன் ஜமீல் என்று சொன்னார்களோ அதுபோன்று இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பொறுமையா இருக்கணும்? சபுருன் ஜமீல் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் நபியை போன்ற ஒரு பொறுமையா இருக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒன்னு பொறுமை, இரண்டாவது விதி, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டு, அல்லாஹ்வுடைய விதி. நாம் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள். திருமறை குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஒவ்வொரு நன்மைகளை ஏவுவதற்கு முன்னால், தீமைகளை தடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ன என்று சொன்னால் விசுவாசிகளே, நம்பிக்கை உள்ளவர்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டு பேசுகிறான். அதில நாம் எல்லோரும் விதியை நம்பி ஈமான் கொண்டவர்கள், விதியை நம்பியவர்கள். அதுவும் எப்படிப்பட்ட விதிகள் என்று சொன்னால் வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அந்த விதியில் ஹைரை மாத்திரம் நம்பவில்லை, எதையும் சேர்த்து நம்புகிறோம். ஷர்னா என்ன? நோய் என்பது ஷர்ரு, இது போன்ற மௌத்தி என்பது என்ன? ஷர்ரு. அது ஹைராக இருந்தாலும் ஷர்ராக இருந்தாலும் சரி மினல்லாஹி தஆலா, எங்கிருந்து வந்திருக்கிறது? அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்லி விதியை என்ன செய்யணும்? மூத்தா போயிட்டா, சின்ன வயசு தான், 39 வயசு இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பான ஒன்றுதான். ஆனா அல்லாஹ் மேல கோபப்பட்டுறாம, அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தைகளை பேசிவிடாமல் என்ன செய்யணும்? இது அல்லாஹ்வுடைய நாட்ட விதி என்று விதியை உறுதியாக நம்ப வேண்டும். ஏன் என்று சொன்னால் திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல்,
லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், லை யுஸீபனா, நமக்கு எந்த முசீபத்துகளும் வராது, நமக்கு எந்த முசீபத்துகளும் வராது. இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நம்மீது எழுதியதை தவிர, அல்லாஹ் நம்மீது விதித்ததை தவிர, எதை அவன் நம்மீது எழுதிவிட்டானோ விதித்து விட்டானோ அவைகளை தவிர எந்த முசீபத்துகளும் நமக்கு வராது என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். வஅலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள். மூமின்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப ஒரு முசீபத்து வந்து விட்டது என்று சொன்னால் இல்லாமா கதபல்லாஹு லனா, அது நம்மீது அல்லாஹ் எழுதிவிட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படிப்பட்ட விதியை எப்போது அல்லாஹ் எழுதினான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால்? 50,000 ஆண்டுகளுக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, ஆதம் நபியை படைக்கிறதுக்கு முன்னால இல்ல, வானங்கள் அல்லாஹ் படைச்சான, பூமியை அல்லாஹ் படைச்சான அதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே இது மாதிரி நைனா முகமது கோட்டப்பட்டன, அவருக்கு ஒரு மகன் பிறக்கனே, 2வது மகன் நவாஸ்னு பேர் வைக்கனே, இந்த மாதிரி இந்த புள்ளைய கல்யாணம் முடிக்கனே, இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெக்கனே, இப்படி ஒரு நோய் வரனே, இப்படி மௌத்தா போயிரனே அப்படின்னு ஏற்கனவே அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, அது நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த விதியை நம்ம இப்படி நம்பி அல்லாஹ் மேல பாரத்தை போடணுமே தவிர, ஆஹா இத அன்னைக்கே பார்த்திருக்கலாமே, இன்னைக்கே பார்த்திருக்கலாமே, இந்த ஊர்ல பார்த்திருக்கலாமே, அந்த ஊர்ல பார்த்திருக்கலாமே, இந்த டாக்டர் பார்த்திருக்கலாமே, அந்த டாக்டர் பார்த்திருக்கலாமே அப்படின்னு பேசுகிறோமா இல்லையா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசுபவன் மூமின் அல்ல, காஃபிராக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 156வது ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன கஃபரூ வகாலூ லிஇஹ்வானிஹிம் இதா லரபூ ஃபில் அர்லி அவ் கானூ குஸ்ஸன் லவ் கானூ இந்தனா மா மாது வ மா குதிலூ. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் காவிர்களை போன்று ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனூ கல்லதீன கஃபரூ, நீங்கள் காவிர்களை போன்று ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் பேசிவிட்டு, எப்படி ஈமான் கொண்டவர்கள் காவிர்களை போன்று ஆகிவிடக் கூடாது என்று சொன்னால், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு பயணத்தில் போவாங்க, அந்த பயணத்தில் விபத்து ஏற்பட்டு ஒருவர் வஃபாத்தாகி விடுவார், அல்லது போருக்கு போவாங்க, அந்த போரில் அவர்கள் என்ன செய்வாங்க, கொல்லப்பட்டுருவாங்க. அப்போது அவர்கள் சொல்வார்கள், லவ் கானூ இந்தனா மா மாது வ மா குதிலூ, அவர்கள் பயணம் செல்லாமல் எங்களோடு இருந்திருந்தால், அல்லது போருக்கு செல்லாமல் எங்களோடு இருந்திருந்தால், மா மாது என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, மூத்தா போயிருக்க மாட்டாங்க, வமா குதிலூ கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் பேசுகிறார்களே அந்த காவிர்கள். அது மாதிரி நீங்களும் பேசி உங்களுடைய ஈமானை இழந்து காவிர்களாக போய்விட வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமுல 5178வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இன் அஸாபக ஷைஉன், உங்களுக்கு ஒரு முசீபத்து வந்து விட்டால், மரணம் போன்ற உங்களுக்கு ஒரு முசீபத்து வந்து விட்டால், ஃபலா தகுல், நீங்கள் சொல்ல வேண்டாம், லவ் அன்னி கதா வ கதா, நான் இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருக்கலாமே என்று. ஒரு முசீபத்து வந்து விட்ட பிறகு நீங்கள் இப்படி புலம்ப வேண்டாம். வலாக்கின், மாறாக, குல், நீங்கள் சொல்லுங்கள், கத்தர் அல்லாஹ், இது என்ன, அல்லாஹ்வுடைய கதர், அல்லாஹ்வுடைய விதி என்று சொல்லுங்கள். மாஷா ஃபஅல, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை நடத்துகிறான். அல்லாஹ் மாஷா ஃபஅல, அவன் எதை நாடுகிறானோ அதை நடத்துகிறான். ஃபஇன் லவ், லவ் என்று இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருக்க கூடாதே அப்படி செய்திருக்க கூடாதே என்று நீங்கள் லவ் போட்டு பேசி, தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய வாசல்களை நீங்கள் திறந்து விட்டு விட வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டு, அல்லாஹ்வுடைய விதி என்று சொல்லி ஒன்னு சபூரா இருக்கனே, 2வது விதியில என்ன செய்யணும், உறுதிப்படுத்தனே. 2வது முக்கியமான செய்தி. 3வது இது மாதிரி ஒரு நோய், அதாவது கல்லீரல் வீணா போறது, கல்லீரல் பிரச்சனை. அப்ப கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் டாக்டர் என்ன சொல்றாங்க,
அந்த கல்லீரல் பிரச்சனை முத்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னா அது கிட்னியை பாதிக்கும். கிட்னிக்கு பிரச்சனை என்று சொன்னால் நுரையீரலை பாதிக்கும். நுரையீரலுக்கு பிரச்சனை என்று சொன்னால் ஹார்ட்டை பாதிச்சிடும். இதெல்லாம் மருத்துவம் டாக்டர் சொல்லக்கூடிய செய்திகள். அப்ப இது மாதிரியான பெரிய நோய்களை அல்லாஹ் கொடுத்து இத மாதிரி மூத்தாக்கிறான்ல, அவர்களை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் தபுரானி அவர்கள் தங்களுடைய தபுரானியில பதிவு பண்றாங்க. இதை இமாம் அல்பானி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் ஜாமியா என்று சொல்லக்கூடிய தங்களுடைய கிதாபுல 4441வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. சில பேர் ஷஹீதுகள், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போனாங்கல்ல, போரில் கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்க மட்டும் தான் ஷஹீது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் பேசுகிறது அசில்லு ஷஹாதா, யாருக்கு பெரும் நோயை ஏற்பட்டு அந்த பெரும் நோயின் மூலமாக மரணித்து விட்டார்களோ அவர்கள் ஷஹீதுகள். சில்லு என்று சொன்னால் அரபியில எதை சொல்லுவாங்கன்னு சொன்னா, கேன்சர் இருக்கு பத்தியல, கேன்சருக்கு அரபியில் சில்லு என்று சொல்வார்கள். கிட்னி ஃபெயிலியர் இருக்குது பத்தியலா, அது அரபிக்கு சில்லுங்குவாங்க. இது மாதிரி பெரிய நோய்கள் இருக்கு பத்தியலா, அதை என்ன செய்வாங்க, சில்லுங்குவாங்க. யாருக்கு சில்லு மௌத்தா போயிட்டாங்களோ அது சாதாரண மௌத்து இல்லை, அது ஷஹீது என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல அப்பண்டிஸ் வெடிச்சு மௌத்தா போயிடுறாங்கல்ல, அவங்க யாரு, ஷஹீத் என்று இன்னொரு ஹதீஸ் பேசுகிறது. பெண்கள் பிரசவ நேரத்தில் வஃபாத் ஆகிவிட்டால், பெண்கள் பிரசவ சமயத்தில் மௌத்தா போயிட்டா அந்த பெண்கள் எல்லாம் யாரு, ஷஹீதுகள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, கடுமையான நோயின் காரணத்தால், பெரும் நோயின் காரணத்தால் இந்த சகோதரர் வஃபாத் ஆகிவிட்டார், நவாஸ் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் இஸ்லாமிய பார்வையில் என்ன, ஷஹீது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியுடைய 2829வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அஷ்ஷஹாதத்து ஹம்ஸத்துன், இந்த நான் சொன்ன பத்தியல அந்த நோய் அல்லாத இன்னும் பல பேர் ஷஹீதுகள். யார் யார் ஷஹீதுகள், அல் மத்ஊன், கொள்ளை நோயால், காலரா போன்ற தொற்று நோய்களால் யார் மௌத்தா போய், காலரா இப்போ வந்துச்சுல, கொரோனா வந்துச்சு பத்தியல, இந்த கொரோனா போன்ற இந்த கொள்ளை நோய்கள் தொற்று நோய்களால் யார் மரணித்து விட்டார்களோ எல்லோரும் ஷஹீதுகள். புகாரியுடைய ரிவாயத்தை எடுத்து பார்த்துக்கலாம், 2829வது ஹதீஸ். அப்புறம் பாத்தியலாக்கு வல் மபுத்தூன், மபுத்தூன் என்று சொன்னால் வயிற்றுப்போக்கு அந்த நோய் அப்படியே மௌத்தா போனா அவர்கள் ஷஹீதுகள். வல் கரக், தண்ணீரில் மூழ்கி வஃபாத் ஆயிட்டாங்களே அவங்க யாரு, ஷஹீது. வசாஹிபுல் ஹதம், இடிபாடுகளில் சிக்கி மௌத்தா போயிட்டாங்களே அவங்க யாரு, ஷஹீது. வல் ஷஹீது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது பண்ணி மௌத்தா போனாங்கல்ல அவங்களும் ஷஹீது என்ற இந்த ஹதீஸ்கள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அந்த குடும்பத்துக்கு வலியாத்த கஷ்டமா தான் இருக்கேன். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மகன் ஷஹீது, என்னுடைய கணவர் ஷஹீது, என்னுடைய அண்ணன் ஷஹீது, என்னுடைய தம்பி ஷஹீது. ஷஹீது என்ற காரணத்தால் அவர் சொர்க்கத்திலே வேண்டிய விருப்பமான இடங்களில் அவர் பச்சை நிற பறவையை போன்று பறந்து கொண்டிருக்கிறார். அவர் விரும்பிய உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறார். அவர் உண்டது போக பிஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்தில் ஒரு கூண்டு இருக்கும், அந்த கூண்டிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன. இந்த ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய தரஜாவை சஹாபாக்கள் ஆர்வமாக விரும்பி இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தை கேட்டிருக்கிறார்கள். சில பேருக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்தான், சில பேருக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுக்கிற. உதாரணமாக ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஹதீஸை இமாம் புகாரி 1890வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. அவங்க துஆ செய்வாங்க, அல்லாஹு மர்சுகுனி ஷஹாதத்தன், அல்லாஹ்வே என்னை ஷஹீதாக ஆக்குவாயாக, அல்லாஹ்வே என்னை ஷஹீதாக ஆக்குவாயாக. அதிலும் எங்கே, ஃபீ பலதி ரசூலிக, உன்னுடைய ரசூல் வாழக்கூடிய இந்த மதீனா நகரத்தில் என்னை ஷஹீதாக ஆக்குவாயாக என்று ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், அவங்கள மதீனாவுல மஸ்ஜித் நபவியிலேயே ஷஹீதாக்கனா என்று ஹதீஸ்கள் பேசுகின்றன. சில சஹாபாக்கள் துஆ செஞ்சாங்க, அந்த துஆவை அல்லாஹ் ஏத்துக்கறல. உதாரணமாக மிகச்சிறந்த ஒரு சஹாபி, இஸ்லாமிய பல்வேறு வெற்றிகளுக்கு சொந்தக்கார சஹாபி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட துஆ செய்யும், அல்லாஹு மர்சுகுனி ஷஹாதத்தன், அல்லாஹ்வே எனக்கு ஷஹாதத் என்ற தரஜாவை தருவாயாக, ஷஹீத் என்ற மர்தபாவை தருவாயாக என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட துஆ செய்வாங்க. அவங்களே சொல்றாங்க, ஆனா ஷஹாதத் அல்லாஹ் கொடுக்கல,
வயதான காலத்தில் வயது மூப்பின் காரணத்தால் அவங்க மூத்தா போக போறாங்க. அப்ப சொல்லுவாங்க, நான் அல்லாட்ட ஷஹாதத்தை கேட்டேன், அல்லாஹ் என்னைய ஷஹீத் ஆக்கல. கிழட்டு ஒட்டகம் அவங்களுடைய வார்த்தை. வயதான ஒட்டகம், கிழட்டு ஒட்டகம் எப்படி முதுமையின் காரணத்தால் மரணித்து விடுமோ அதுபோன்று முதுமையின் மூலமாக நான் மரணிக்க போகிறேன், ஷஹாதத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லையே என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஏங்குனாங்களே, அந்த அவங்க ஏங்குனாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், இந்த சகோதரனுக்கு ஷஹாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு பல பேருக்கு நம்ம ஷஹீதா ஆவோன்னு தெரியும், விரும்பி ஷஹாதத்தை ஏத்துக்குருவாங்க. உதாரணமாக இமாம் புகாரி 3675வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் 4 பேரு மதீனாவுடைய எதில ஏறுவாங்க, உஹது மலையில ஏறுவாங்க. மதீனாவுடைய உஹது மலையில ஏறுவாங்க. எந்த 4 பேரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 4 பேரு உஹது மலையில ஏறுறாங்க. உஹது மலையில ஏறி நிற்கும் போது உஹது மலை ஒரு குலுங்குகிறது. அப்படி என்ன செய்யுது, ஒரு 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 ஊசி ஆடுது. உஹது மலை ஆடுகிறது. 4 பேர் மேல நிக்கிறாங்க. உஹது மலை ஆடுன உடனே ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, காலை அப்படி உஹது மலை அடிச்சு உசுபுத்தியா உஹத், உஹதே அமைதியாக நில் என்று சொன்னார்கள். புகாரியுடைய ரிவாயத், நீங்க அப்படியே படித்துக் கொள்ளலாம். 3675வது ஹதீஸ் அப்படின்றாங்க. உஹது மலை அமைதியாக இருந்தது. அப்போது சொன்னார்கள், அலைக்க நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதானி, உனக்கு மேலே நிற்கக்கூடிய 4 பேர் யார் யார் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் யாரு? அலைக்க நபியுன், உனக்கு மேலே ஒரு நபி நின்று கொண்டிருக்கிறார். வ சித்தீக், ஒரு சித்தீக் அபூபக்கர் சித்தீக் நின்று கொண்டிருக்கிறார். வ ஷஹீதானி, அதுக்கு முன்னால இந்த 2 பேருக்கு ஷஹீத் ஆவோம்டே தெரியாது. புரிஞ்சா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ ஷஹீதானி, 2 ஷஹீதுகள். எந்த 2 ஷஹீதுகள்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உனக்கு மேலே 2 ஷஹீதுகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அதையெல்லாம் அந்த அப்படி கேட்ட உடனேயுமே நம்மளா இருந்தா மிரண்டு போயிடுவோம், பயப்படுவோம். அந்த சஹாபாக்கள் இன்முகத்தோடு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப அந்த சகோதரனுக்கு அல்லாஹ் ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு தரஜாவை அல்லாஹ் கொடுத்துக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க மூத்தா போறதுக்கு முன்னால சக்கராத்தை பொறுத்தவரை யாரா இருந்தாலே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்காது, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சக்கராத்தி என்பது ஏன் இது சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த நேற்று காலையில் வந்துட்டாங்க. நேற்று காலையிலிருந்து இன்னைக்கு 4:40க்கு அதிகாலையில் மூத்தி, நேற்று பகல் ஃபுல்லா கஷ்டம். ஏன்னா நன்று பார்த்தோம் அந்த அந்த பையன் படக்கூடிய அந்த அந்த சிரமம், அந்த கஷ்டம், அதன் மூலமாக அவங்க வாப்பா படக்கூடிய கஷ்டம், மனைவி படக்கூடிய கஷ்டம், பிள்ளைங்க படக்கூடிய கஷ்டம், உண்மையிலே பார்க்க தாங்க முடியாம அந்த ஒரு ஹதீஸ் வரும் பத்தியலா, யா அல்லாஹ் இவர் உயிரோடு வாழ்வதே ஹைராக இருந்தால் இவரை நல்லபடி உயிரோடு வாழ வைப்பாயாக, இவருக்கு மௌத்து தான் ஹைராக இருந்தால் இவரை மௌத்தாக்கி விடுவாயாக என்று கேட்கும் அளவுக்கு அந்த சகோதரன் நேத்து ஃபுல்லா பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு இரவுல என்ன பண்ணாரு, கஷ்டப்பட்டு இரவுல சரியாக அதிகாலை 4:40க்கு மௌத்து. ஏன்னா அது கூட அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கேன். அதை பற்றி ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 6510வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவறதுக்கு முன்னால அந்த கடைசி நாட்களில் கஷ்டங்கள் தாங்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தண்ணி ஒரு வாளியில தண்ணி இருக்கு, அது அள்ளி அள்ளி முகத்துல அடிச்சுக்கிடுவாங்க. தண்ணி அள்ளி அள்ளி செய்வாங்க, முகத்துல தேய்ச்சிக்கிடுவாங்க, தலையில ஊத்திக்கிடுவாங்க. அந்த மாதிரி கடைசி சமயத்துல கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு கொண்டு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இன்னலில் மௌத்தி சக்கராத்துன், நிச்சயமாக மரணிக்கிற போது சில வேதனைகள் உண்டு, சில கஷ்டங்கள் உண்டு, சில சிரமங்கள் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொன்னார்கள் என்பது மாத்திரமல்லாமல் இமாம் புகாரி 5648வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாவே கஷ்டப்பட்டுக்கிறாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் பேசுகிறது. நபிகள் நாயகத்துடைய கடைசி நாள், அந்த நேரத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, சக்கராத்தில் இருக்கிறாங்கல்ல, அவர்களை பார்க்க சென்ற மூத்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்க்க போவாங்க. ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக லதுஅகு வஅகன் ஷதீதன், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே,
நீங்க படக்கூடிய அந்த கஷ்டத்தை எங்களால் பார்க்கவே முடியவில்லையே என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை சக்கராத்தில் பார்த்து சொல்லுகிற போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஜல், ஆம், நான் சக்கராத்திலே சிரமப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால், இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி, உங்கள் சக்கராத்தில் 2 பேர் சிரமப்படுவார்களே அவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதுக்கு மேல எனக்கு எந்த சிரமமுமே இல்லை, என் உயிரை அல்லாஹ் கைப்பற்றிடுவான், நான் ராகத்தா போயிருவேன் என்று சொன்னதாக ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மௌத்தா போறதுக்கு முன்னால சக்கராத்துல என்ன பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க என்று ஹதீசுகள் பேசுகின்றன. அதனால என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, என்ன அவர் ரசூலுல்லாவே கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பெண்கள் ஜனாசா தொழுவலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. சில பேர் யோசிக்கிறாங்க, ஏன்னா பெண்கள் வந்து ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது, பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது நீங்க பாத்தீங்களாக்க ஹதீஸ்ல வந்து பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபி மௌத்தா போயிருவாரு, ரசூலுல்லாஹ் தொழு வைப்பாங்க, சஹாபாக்கள் ஜனாசா தொழுவாங்க, அதுக்கு பின்னா யார் நிப்பா? பெண்கள். இன்னைக்கு கூட நீங்க வந்து ஹரமுல போய் பாத்தீங்களாக்க என்ன செய்யப்படும், இமாம் தொழு வைப்பாரு, மக்கள் தொழுவாங்க, பெண்களும் ஜனாசா தொழுகிறாங்களா இல்லையா? தொழுவாங்க. இது மார்க்கத்துல வந்து ஜாயிஸ். எந்த அளவுக்கு ஹதீஸ்கள் வரும் என்று சொன்னால், சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு சஹாபி, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய மௌத்துல ஜனாசா தொழுகையில யாரும் கலந்து கொண்டது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டது மாத்திரமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சஅத் பின் அபி வக்காஸுடைய ஜனாசாவுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் பேசுகின்றன. அதனால அது பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது சுன்னத்தே தவிர நம்ம பள்ளிவாசல தான் கண்டிப்பா என்ன செய்வோம், நம்ம அனுமதிப்போம், அதான் கரெக்டா இருக்கேன். ஆனா மற்ற பள்ளிகளை பொறுத்தவரை சுன்னத்து வல்லு ஜமாத்துங்குவாங்க. சுன்னத்துனா சுன்னத்து, வல் அப்படின்னு சொன்னா இன்னும் வாண்டா, என்ன இன்னும், ஜமாத்துனா என்ன, ஜமாத்து சஹாபா. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து தொழு வச்சுக்கிறாங்க, ஜமாத்னா சஹாபா என்ன செஞ்சது, தொழுதது. அதிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்களே தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப ஜனாசா தொழுகையில் யாரும் கலந்து கொள்வது சுன்னா, பெண்களும் கலந்து கொள்வது சுன்னா. எது அவர்களுக்கு கூடாது என்று சொன்னால், எது கூடாது, ஜனாசாவுக்கு பின்னால போறாங்கல்ல, ஜனாசாவை தூக்கிட்டு போது பின்னால போறாங்கல்ல, அப்படி போகக்கூடாது, கபருஸ்தானுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப பள்ளிவாசல் தூக்கிட்டு போய் பள்ளிவாசல தான் தொழு வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போறதுக்கு முன்னால வீட்டில் வைத்து தொழ வைக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்கள் மௌத்தா இருப்பாங்க, வீட்டில் ஜனாசா தொழுவாங்க. ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட்ல ஜனாசா தொழு இருக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக நைனாபாயுடைய குடும்பத்துக்கு இது ஒரு கஷ்டமான ஒன்றுதான். இந்த நேரத்தில் தான் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் விதியை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். நீங்கள் நற்செய்தி பெற வேண்டும். உங்க பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய ஷஹாதத் இருக்கிறது. அதே மாதிரி சக்கராத்துல இந்த ஒரு நாள் கஷ்டப்பட்டாங்கல்ல, இது உங்க பிள்ளைக்கு மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்பது யதார்த்தமான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு, இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். மரணித்த அந்த நவாசுடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும், நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும், பெரிய பெரிய நோய்களை விட்டும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பாதுகாத்து இந்த உலகத்தில் எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளை, நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், ஒருவரை நீங்கள் சக்கராத்தி நிலையிலே பார்த்தால்
அவருக்காக கேட்க வேண்டிய துவா என்ன என்பதை இமாம் திரிமிதி அவர்கள் பதிவு பண்றார்கள். துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வஅல்ஹிகுஹு பிர்ரஃபீகில் அலா என்பது அந்த சக்கராத் நிலையில் இருக்கிறாரே அவருக்காக கேட்கக்கூடிய துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த நண்பர்களோடு இவரை ஒன்று சேர்த்து வைப்பாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சில பேர் கஷ்டப்படுவாங்க. சக்கராத் நமக்கே தெரியும், சக்கராத் கஷ்டப்படுவாங்க. அவர்களுக்காக நான் மறுபடியும் துவாவை ஞாபகம் ஊட்டுகிறேன். அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வஅல்ஹிகுஹு பிர்ரஃபீகில் அலா என்பது துவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துவாக்களை சொல்லுகிற போது எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வஅதானா என்று அந்த துவாக்களை மனப்பாடம் செய்தார்களோ, ஓதினார்களோ, அமல் செய்தார்களோ, எடுத்து பிற மக்களுக்கு சொன்னார்களோ, அதுபோல நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.